9th வந்து ஒரு கேஸ் ஒன்று ரிப்போர்ட் ஆச்சு இங்கே நம்மளுடைய சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில். அதில் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சீனியர் சிட்டிசன், அவருக்கு வந்து இந்த ஆர்டிஓ சலான் வந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஒரு லிங்க் வந்திருக்கு. அந்த லிங்க்கை அவர் ப்ரெஸ் பண்ணோடனே அவருடைய ஃபோனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து அக்யூஸ்ட் கைக்கு போயிடுச்சு. ஸோ அவருடைய எஃப்டி போட்டு வச்சுருக்காரு, ஒரு 17 லட்ச ரூபா எஃப்டி போட்டு வச்சுருந்துருக்காரு. அவருடைய லைஃப் டைம் சேவிங் அது. அந்த 17 லட்ச ரூபாயை வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதை வந்து ஒரு 12-13 டிரான்சாக்ஷனில் ஃபுல் பணத்தையும் வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேஸை வந்து எடுத்து அதை விசாரணை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து நம்ம டெப்டி கமிஷனர் திருமதி திவ்யா அவங்க தலைமையில் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதில் அவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த தவறை செய்கிறவங்க வந்து பீகார் அண்ட் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனலைஸ் மூலமாக கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு டீம் இங்கேருந்து அனுப்பி நம்ம கோவை மாநகர காவல் இன்ஸ்பெக்டர் அழகுராஜா அவங்க தலைமையில் ஒரு டீம் போயிட்டு 10 பேரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு கேஸில் 10 பேரை வெளி மாநிலத்திலேருந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வர்றது இது வந்து முதல் முறை. அது வந்து முதல்ல என்னுடைய அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குஜராத் மாநிலத்துடைய காவல்துறைக்கு என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் திருமதி திவ்யா அவங்க வந்து இதை கரெக்டாக பிளான் பண்ணி இன்ஸ்பெக்டர் அழகுராஜா டீம் அவங்க வந்து போய் இதை கொண்டு வந்ததை வந்து நான் பெரிதும் பாராட்டுறேன் அவங்கள. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இதுக்கு வந்து ஏபிகேன்னு சொல்கிறாங்க, ஏபிகே ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ஏபிகே ஃபைல்ஸு சம்மந்தமாக வந்து இந்த என்ன வரும், இந்த மாதிரி வரும், ஒரு ஆர்டிஓ சலான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு டாட் போட்டு ஏபிகேன்னு இருக்கும். இது பெரும்பாலும் வந்து தெரியாமல் யாராவது கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த ஃபோனுடைய கண்ட்ரோல் வந்து அவங்க கையில் போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோனில் மெசேஜ் இருந்தாலும் அவங்களுக்கும் போகும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து உங்கள் ஃபோன் உங்கள் ஓடிபி வச்சுட்டு உங்கள் பாஸ்வேர்டை மாற்றலாம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அவங்க அக்சஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த முறையாக இந்த கைண்ட் ஆஃப் சீட்டிங் ஃப்ராடை வந்து ஃபஸ்ட் டைம் நிறைய பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அது போடப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாயை வந்து இவங்க அதை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 6.5 லட்ச ரூபாயை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. இதை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு 3 லட்ச ரூபா வந்து பணத்தை அவங்கள்ட்ட வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 311 கிரெடிட் கார்ட்ஸ், இந்த பணங்கள்லாம் வந்து அவங்க வந்து கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக தான் எடுக்கிறாங்க. அதையும் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு அப்ரிஷியபிள் ஒர்க் பை த கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ்.